சங்கமம் டிவி நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு எந்த படத்தோடைய திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா தண்டேல் படத்தோடைய இயக்குனர் சந்து மூண்டேட்டி. ஒரு தெலுங்கு திரைப்படம், தமிழ் டப்டு வெர்ஷன் தான் நான் பார்த்துருந்தேன். அண்ட் இந்த படத்தோடைய லீடா சாய் பல்லவி அண்ட் நாக சைத்தன்யா நடிச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக சாய் பல்லவியை நாக சைத்தன்யாவுக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட விமர்சனத்தை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். படத்தோட கதை என்னென்னா, ஒரு மீனவ கிராமம் இருக்குது. அந்த மீனவ கிராமத்தில் மீன் பிடிக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு 9 மாதம் கடலுக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் தான் அவங்க ஃபேமிலி குழந்தைங்களோட இருக்காங்க. அப்படி ரொம்ப அழகான ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு லவ் ஜோடியாக நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவி இருக்காங்க. இவங்களும் அப்படிதான் ஒரு 9 மாதம் பார்த்துக்காம ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்காக சாய் பல்லவி விரதம்லாம் இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த 3 மாதம் அவங்க வந்து இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய காதல் அப்படின்றது பயங்கர பக்திகரமாக இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆடுகளம் நிறையன்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் தண்டேல் அப்படின்ற கேரக்டரில் இருக்கார். தண்டேல் அப்படின்னா என்னன்னா, இந்த மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு குழுவாக கிளம்பி போகிறாங்களே அவங்க எல்லாரையுமே வழி நடத்தி பத்திரமா அவங்க எல்லாரையும் மீண்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறான் தெரியுங்களா. ஒரு தலைவனாக இருக்கான் தெரியுங்களா, அவனுடைய பேர் அவனுடைய டைட்டில் தான் அந்த தண்டேல் அப்படின்றது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை நம்மளுடைய ஆடுகளம் நிறையனால சமாளிக்க முடியல. அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை சமாளிச்சது யார் அப்படின்னா நாக சைத்தன்யா. அவங்க அப்பாவும் ஒரு காலகட்டத்தில் தண்டேலாக இருந்து இறந்து போனவர் தான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால எல்லா பிரச்சனையும் பார்க்க முடியல. அதனால சரியான தண்டேல் அப்படின்ற கேரக்டர் வந்து நாக சைத்தன்யா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு அவருக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. எப்பயுமே இந்த தண்டேல் அப்படின்ற பதவியை கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்குது. இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பதவியை தராங்க. இவரும் அந்த பதவியை வாங்கிக்கிட்டு மீண்டும் கடலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அப்போ அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நிறைய குடும்பங்கள் வந்து ஒருத்தரா மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படி ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் மறுபடியும் மீன் பிடிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அண்ணனும் அதே தொழில் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எங்களோட வீட்டுக்காரோட என்னால் இருக்கவே முடியல. அவர் பணம் சம்பாதிக்கிறது தான் இருக்கட்டும், அதை தாண்டி குடும்பமா நாங்களாம் ஒன்னா இருக்கணும்ல, அதுதானே ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் இங்கே ஏதாவது சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத சாய் பல்லவி கிட்ட சொல்றாங்க. சாய் பல்லவி சொல்றாங்க, இது நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம் தானே, இதுக்காக நீங்க இவ்வளவு மனசு உடைஞ்சு போறீங்க. அவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா மீண்டும் திரும்பி நம்ம கிட்ட வருவாங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீயும் அவனும் இப்ப காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால அந்த ஒரு காதல் மயக்கத்துல எதுவுமே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குடும்பம்னு வரும்பொழுது தான் என்னோட வழி உனக்கு தெரியும்ன்றாங்க. அப்போ இவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லைஃப்ல தொடர்ந்து எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஃப் மணி அப்படின்றது தான் தேவைப்படுது. ஆனா அதை தாண்டி இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உயிரை பணயம் வச்சு ஒரு வேலையை பண்றாங்க. இந்த வேலைக்கு நாக சைத்தன்யா போகக்கூடாது, ஹீரோ போகக்கூடாது அப்படின்றத சாய் பல்லவி நினைக்கிறாங்க. ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க, இத்தனை வருஷமா நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், நீ இங்கேயே இரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு, நான் தண்டேல் அப்படின்ற பதவியை ஏத்துக்கிட்டேன், இப்போ நாளைக்கு கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். அந்த எல்லா மக்களையும் என்னால திடுதுப்புன்னு விட்டுட்டு நான் வரல, நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு என்னால் விட்டுட்டு வர முடியாது, ஆனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்றாங்க. இவங்க கேட்கவே மாட்டாங்க. சாய் பல்லவி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, இல்லை நீங்க கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும், இங்க ஒரு தொழில் தான் பண்ணி ஆகணும். அப்போ நாக சைத்தன்யா என்ன பண்றாரு, சரி இவங்க இவ்வளோ வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அவங்களை தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம கிளம்பி போயிடுறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம்னா, படம் எப்படி ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஃபேஸ்க்குள்ள மாறுது அப்படின்னா, இவங்க கிளம்பி போகும்போது எப்பயுமே நாக சைத்தன்யா அந்த ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவங்க ஒரு ஃபிளாக் கட்டுறாங்க, அந்த ஃபிளாகை வந்து அவுத்துடுறாங்க. சப்போஸ் நாக சைத்தன்யா மறுபடியும் மீன் பிடிக்க போறாருன்னா அந்த ஃபிளாகை கட்டிடுறாங்க. இது சாய் பல்லவிக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் மட்டும் நடந்துகிட்டு இருக்க ஒரு ட்ராக்கு. அண்ட் இன்னொரு பாயிண்ட், இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், நாக சைத்தன்யா மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போற அந்த 9 மாதம் சாய் பல்லவிக்கு நான்வெஜ்னா உயிர். அந்த 9 மாதம் அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்காங்க. அப்படி ஒரு விரதத்துல இருக்காங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. அப்படி அந்த லவ்வோட எமோஷனா ரொம்ப அழகா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இவ்வளோ சொல்லியும் நாக சைத்தன்யா கேட்காம என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிடுறாரு. அவனும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவர் கேட்கறதா இல்லை. போன இடத்துல என்ன நடக்குது, ஒரு பயங்கரமான ஒரு மழை. அந்த மழையிலேருந்து இவங்களுடைய மக்கள் எல்லாருமே திரும்பி சேஃபாக வந்துட்டு இருக்காங்க. தூரத்தில் ஒரு படகு தெரியுது. அந்த படகு ஒரு பெரிய அலை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு.
அந்த சூழ்நிலையில் எதிர்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வருது. இந்த கப்பல் இந்த படகை இடிச்சு அந்த படகு உடஞ்சி ஒருத்தர் உள்ள மாட்டிக்கிறாரு. அந்த ஆளை நாக சைத்தன்யா காப்பாற்றி இவங்களுடைய படகு கொண்டு வர. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா நடக்குதுல, அந்த ட்ராமா நடக்கிறதுக்குள்ள இவங்க என்ன ஆயிடுது, இவங்களுடைய போட் எல்லாமே அந்த பார்டர்ஸ் அப்படின்றது இருக்கும், அந்த பார்டரை கடந்து பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. திரும்பினா பாகிஸ்தான் நேவி மொத்தமாக இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் நேவி இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ரீசன் சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறதா இல்லை. இவங்க ஒருவேளை இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வர தீவிரவாதியாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த செய்தி சாய் பல்லவி மற்றும் நாக சைத்தன்யாவுடைய குடும்பத்துக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எப்படி பாகிஸ்தான் வந்து திரும்பி வராரு, அதுக்காக சாய் பல்லவி என்னென்னலாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இது உண்மையிலேயே நடக்கப்பட்ட ஒரு கதை. அதை நமக்கு வந்து படமாக காட்டுறாங்க அப்படின்னும்போது அந்த உண்மைத்தன்மையாக மாறுற அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அதில் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சாய் பல்லவியை பற்றி ஸ்பெஷலாக பேசணும்னு. சாய் பல்லவி பா 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 எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங். அந்த ஒரு கதையே நீங்கள் ஒரு கற்பனையான கதையை கொடுத்தா கூட சாய் பல்லவி அந்த படத்தில் நடித்தாங்கன்னா நமக்கு அந்த கதை உண்மையாக மாறிடும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பிரில்லியண்ட்டாக இருக்குது. அவங்க வர ஒரு இடம், மிக முக்கியமாக நீங்கள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சாய் பல்லவி தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு நடிப்பு, மிரட்டிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அந்த கதையோடு ஒன்றி போயிடுறோம். அப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று வருது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்குது. அதுவும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. நான் சொன்னால அந்த திருவிழா செட்டப்பில் ஒரு டான்ஸு, அதுக்கு அவங்க செட் போட்ட விதம், அதுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ண மியூசிக்ப்பா என்ன, எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. இப்படிப்பட்டவரா கங்குவா பண்ணார் அப்படின்ற மாதிரி மிரள இருக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த படத்துக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் மிரட்டி இருக்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட எடிட்டர் நவீன் மோலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்சிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் எப்படி பேக் பண்ணியிருக்காருன்னா முழுக்க சாய் பல்லவியோட லவ்வோட இருக்கணும் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் அவர் எப்படி பேக் பண்ணியிருக்காருன்னா அந்த பாகிஸ்தானில் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது, அதை நம்ம ஹீரோ எப்படி எதிர்கொள்றாருன்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இங்கே சாய் பல்லவி அவங்களை மீண்டும் கொண்டு வரதுக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு ஒரு ட்ராவல். இந்த 2 ட்ராவலையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபராகவும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக கேமராவை ஒர்க் பண்ணியிருந்தாரு. எல்லா சீக்வன்ஸும் மிக முக்கியமாக நாக சைத்தன்யாவை எந்தெந்த இடத்துலலாம் மாஸ் ஹீரோவாக காட்டணுமோ அப்படிப்பட்ட ஃப்ரேம்ஸை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய சல்யூட். இதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த இன்னும் பெரு சில நடிகர்கள், அதில் மிக முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ நாக சைத்தன்யா ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் நமக்கு என்ன இருந்தாலும் சாய் பல்லவி ஒரு ரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ஹை பண்ணுறாங்க. அந்த ஹைக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படின்றது தெரியுது. அதெல்லாம் ஓவராலாக சாய் பல்லவி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வந்து கருணாகரன் நடிச்சிருக்காரு. கருணாகரனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஸ்டார்ட் டு எண்ட் அவருடைய அந்த கேரக்டர் மேலே நமக்கு கொஞ்சம் பரிதாபமும் மரியாதையும் ஏற்படுது. அதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேரக்டர் அவ்வளோ சட்டிலாக ரொம்ப அழகாக அவர் டெலிவர் பண்ணியிருந்தாரு. அண்டு மைன் கோபி அவருக்கும் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ், அவரும் அதை நீட்டாக பண்ணியிருக்காரு. இப்படி படத்தில் ஸ்டார்ட் டு எண்ட் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக. அது வந்து புஷ்பா படத்தில் வந்து இந்த புஷ்பா கேரக்டருக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் நாக சைத்தன்யாவுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. மிக முக்கியமாக நம்ம ஜோடி நம்பர் 1 போன்ற பல படங்களை பார்த்துக்கோம். ரீசெண்டாக அனிமலில் ஒரு மிரட்டலான ஒரு வில்லனாக வந்து பப்ளு, அவர் தான் இந்த படத்தில் சாய் பல்லவியோட அப்பாவாக வராரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அவருடைய உருவ தோற்றமும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பயங்கர மஸ்குலராக இருக்காரு. அதனால ஏதோ ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவர் வந்து அப்பா கேரக்டர் ரேஞ்சில் இல்லை, ஒரு அங்கிள் கேரக்டர் அப்படி ஒரு ரேஞ்சில் தான் இருக்காரு. இன்னும் அவருக்கு அவ்வளோ வயசாகலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு அவர் வந்து அவ்வளோ மஸ்குலராக இருக்கார். அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் இந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தார். அண்ட் செகண்ட் ஹாஃப் இது பாகிஸ்தானுக்குள்ளே நவுந்ததுக்கு அப்புறமா இந்த டீம் மெம்பர்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த படம் ஒன் சைடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வில்லன் இருக்கானா அவனை முழுக்க கெட்டவனாக தான் காட்டுவோம், அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவனாக தான் காட்டுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னா,
பாகிஸ்தான் அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் இந்தியாவை பிடிக்காது, ஒரு சில பேர் எல்லாருமே மனுஷங்களா தான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்குள்ள போறாங்க, அங்க பயங்கரமா பொங்கி எழுதுறாங்க, இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் அங்கே சமாளிக்கிறாங்க. மிக முக்கியமா இந்தியாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க, அந்த சீக்வன்ஸ்ல ஒரு வாட்டியும் ஹீரோ அண்ட் சுற்றி இருக்கவங்க ஒரு இடத்துல எப்படி சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு படம் பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் அந்த படம் செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு பெரிய பெயினையும் ஒரு மேஜிக்கையும் ஒன்று பண்ணியிருக்குங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவங்க வந்து ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, அந்த இடத்துல ஹீரோ அண்ட் டீம் எப்படி மாட்டிக்கிறாங்க, அங்கேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறாங்க. அண்ட் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஜெயில் சீக்வன்ஸில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், பிளாஸ்ட், ஒரு தேட்டர் மூமெண்ட்னா அதாங்க. அப்படி கூஸ் பம்ஸ் வர மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, மிரட்டி இருந்தாங்க. இதே மாதிரி படத்தோட அந்த இன்னொரு பக்கம் சாய் பல்லவியோட போர்ஷனில் அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க, எந்த அளவுக்கு தேடுறாங்க, ஓடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு நம்மளுடைய அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம். அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆட்சி. ஏன்னா ஒரு உண்மையாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுல ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அரசியல் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த உண்மையான கதையை கரெக்டாக சேர்த்து அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப். இப்படி படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை எந்த இடத்துலையும் அந்த சுவாரஸ்யம் அப்படின்றது மிஸ் ஆகாமல், அந்த காதல் அப்படின்றது மிஸ் ஆகாமல் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் அங்கே ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து சாய் பல்லவியாக இருக்கட்டும், நாக சைத்தன்யாவாக இருக்கட்டும் அண்ட் கருணாகரனாக இருக்கட்டும், 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு இடத்துல சங்கமிக்கும். அது பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படி ஒரு ட்ராவல் ஒன்று கொடுத்துரும். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் உண்மையாகவே வாழ்க்கையில் நடந்ததில்ல அவங்களோட லெட்டர்ஸ், ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து இவங்க இந்தியாவுக்கு லெட்டர் போடுறாங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானில் லெட்டர் போடுறாங்க. அந்த லெட்டர் உண்மையான லெட்டரை அந்த தெலுங்குல எழுதுன மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்தெல்லாம் உடஞ்சு போடுறாங்க. அப்படி ஒரு காதல் அந்த லெட்டர்ஸில் இருக்கு. நமக்கு அந்த மொழி தெரியல, இருந்தாலும் அந்த மொழியை தாண்டி அதில் ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வை நம்ம எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியுது. அப்படி பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. அண்டு சாய் பல்லவி ரீசெண்ட் டைம்ஸில் அவங்கள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் இல்லைனா ஒரு உண்மை கதை அதை பேஸ் பண்ண மாதிரியே படங்கள் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் அமரன், இப்போ வந்து தண்டே. இந்த படத்துலையும் இது முன்னாடியே சொன்னவங்க தான் எல்லா பாலும் 6 அடித்து தும்சம் பண்ணிட்டான். ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான ஒரு சரியான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சாய் பல்லவி மேலே கதை இருக்கிறனால அவங்க ரொம்ப அழகாக அந்த கதையை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஒரு சில சீக்வன்ஸ் தான் நாக சைத்தன்யா கிட்ட மாறும். செகண்ட் ஹாஃப்ல சாய் பல்லவி அண்ட் நாக சைத்தன்யா அப்படின்னு ட்ராவல் ஆகும்போது சாய் பல்லவியுடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப கரெக்டாகவும் ஆடியன்ஸுக்கு டெலிவர் ஆகும். பட் நாக சைத்தன்யா அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடியே சொன்ன தான் அவர் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மிக முக்கியமாக எமோஷன்ஸை எமோட் பண்ணும்போது அவர் தடுமாறுறாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த இடத்துல படம் அடி வாங்குது, லேக் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த படத்துக்கு தமிழில் டப் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த தமிழ் டப்பிங்கும் கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னு ஃபீல். ஏன்னா இதே படத்தை தெலுங்குல பார்த்தா எனக்கு வேற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது நான் பேசுறது இன்னும் பல மடங்கு அதிகமாக என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதுக்கான ரீசன் நாங்கள் தெலுங்குல பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல். அந்த உண்மையான உணர்வை இன்னும் தமிழ் டப்பிங்கில் பெருசாக அவங்க கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்து அதுக்கு பின்னாடி என்ன வேணா காரணங்கள் இருக்கலாம். ஒரு கடைசி சமயத்தில் இதை தமிழ் டப்டு வருஷனாக மாற்றும் போது கூட ஒரு ப்ரெஷரில் இருக்கலாம், அதன் காரணமாக கூட இப்படி அவுட் வந்துருக்கலாம், அதுக்கு என்னன்றது தெரியல. பட் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த தமிழ் டப்டு வருஷனும் ரொம்ப சரியாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படங்கள் எல்லா நாட்டிலையும் கொண்டாடப்படும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த தண்டே ரொம்ப திருப்திகரமான ரொம்ப அற்புதமான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை தான் தந்தது. தாண்டி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.